சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனையிலே முதற் பகுதியிலே 2 சத்தியங்களை அனுசரித்து சுத்தத்தை முதலாவது ஆசீர்வாதமாக பெற்றோம். சுத்தத்தோடு பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசித்து 3 விதமான சத்தியத்தை அனுசரித்து பரிசுத்தத்தை நன்மையாகவும் பெற்றோம். சுத்தம், பரிசுத்தம், இந்த 2 விதமான ஆசீர்வாதம் நன்மையோடு இப்போதும் 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த பகுதியிலே 2 விதமான சத்தியங்களை நாம் அனுசரித்து நமக்கு தேவையான பாதுகாப்பை, மகா பரிசுத்தத்தை நாம் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வாரத்தின் முதல் நாள்ல ஆலயத்திற்கு எதற்காக வருகிறோம் என்றால் 3 பகுதியில 7 சத்தியத்தை அனுசரிச்சு சுத்தத்தை, பரிசுத்தத்தை, மகா பரிசுத்தத்தை அடைய. கிறிஸ்தவ உலகத்துல ஞாயிற்றுக்கிழமை கடம்பூசன்னு சொல்லுவாங்க. அதாவது கடனுக்காக வந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இல்ல பொதுவா இப்படி சொல்லி முடிச்சிருவாங்க. சண்டே சர்வீஸ்க்கு வந்தா அது ஒரு பிளெஸிங், ஆசீர்வாதம் சொல்லிடுவாங்க. ஆனா சத்திய மார்க்க சபையில தான் தெய்வம் நமக்கு சுத்தத்தை ஆசீர்வாதமா தர்றாரு, பரிசுத்தத்தை நன்மையா தருகிறாரு, மகா பரிசுத்தத்தை நம்முடைய பாதுகாப்புக்காக கொடுக்கிறார். ஏழு சத்திய மார்க்க ஆலயத்துக்கு வரணும், இதற்காகத்தான். உங்களை ஏழு சண்டே சர்வீஸ்க்கு வராம இருக்கிறீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். இதை இழக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இங்க வந்தாலும் எங்களை போஷிப்பார் தெய்வம், வரலன்னாலும் எங்களை தெய்வம் என்ன பண்ணுவாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்னைய, என் குடும்பத்தை அவ்வளவு அருமையா கொடுத்து ஆசீர்வதித்து வாழ வைக்கிறார். இன்னைக்கு 1 ரூபா வேணும்னா 1 ரூபா தராரு.
இன்னைக்கு ஒரு 1000 வேணும்னா ஒரு 1000 தரும். இன்னைக்கு எனக்கு 10,000 வேணும்னா 10,000 தரும். அது எப்படின்னு எனக்கு தெரியும். கடந்த வாரம் எனக்கு திடீர்னு ஒருத்தர் 4000 ரூபாய் காணிக்கை அனுப்பி வைக்கிறார். எனக்கு தேவையில்லாம எதுக்கு இந்த பணம் வருது அப்படின்னு பார்த்தா அதுக்கேற்ற செலவு இந்த வாரம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கங்க. உன் தேவை என்னதுன்னு பிதா அறிந்திருக்கிறார். பணத்துக்காக ஊழியம் செய்யல, பணத்துக்காக சபை மக்களை சபைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடல. சத்திய மார்க்க சபை மக்கள் சத்திய மார்க்க சபைக்கு வாரத்தின் 1ஆம் நாள்ல தவறாம வந்தாங்க அப்படின்னா சுத்தம் கிடைக்கும், பரிசுத்தம் கிடைக்கும், பரிசுத்தம் கிடைக்கும். நான் தர முடியாது உங்களுக்கு, நீங்களா பெற்றுக்கொள்ள முடியாது, நாம பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு தேவையான சுத்தம் பரிசுத்தம் மகா பரிசுத்தத்தை நம்முடைய தெய்வமே கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தபடியா நம்முடைய சபைக்கு வரக்கூடியவங்க 7 சத்தியத்தையும் அனுசரிக்கிறீங்களா கவனிக்கணும். எத்தனை சத்தியம்? ஒவ்வொரு சத்தியத்திலையுமே நமக்கு வேண்டிய மகிமையான காரியங்கள் இருக்கு. இயேசுவின் வருகைக்கு போகணுமா வேண்டாமா? இயேசு வருவா சொல்றோம், சொல்ல கேட்கிறோம். யாருக்காக வருகிறார்? நமக்காக, எனக்காக வருகிறார். எனக்காக நமக்காக வருகிற இயேசு என்னையும் நம்மையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை நடத்த, அதுக்கேற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சபையில நிறைவேற்றி சுதந்திரிக்கதான் சபைக்கு வரணும். தயவு செய்து நம்ம குடும்பத்துல யார் யாரெல்லாம் சபைக்கு வரலையோ அவங்களுக்கு இதெல்லாம் போய் எடுத்து சொல்லி உணர்த்துங்க. யார் யாரெல்லாம் நம்ம சபைக்கு வராம இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் சந்திச்சோ போன் மூலமா பேசியோ சபைக்கு வருவதற்கு ஞானமா நடங்க. அடுத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு நீங்க வராம நின்றாதீங்க. ஒரு ஃபயர் சர்வீஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா எங்கேயாவது ஃபயர்னா இவங்க உள்ள போய் அங்க இருக்கிறவங்களை காப்பாத்த போவாங்க. அவங்கள காப்பாத்த போய் இவங்க என்ன ஆயிடக்கூடாது, எரிஞ்சு சாம்பல் ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி வராத பிரதரை வராத சிஸ்டர் பார்க்க போய் ஆமா பிரதர், ஆமா சிஸ்டர், நீங்க சொல்றது கூட எப்படிதான் இருக்குது, சரியாத்தான் இருக்கு பிரதர் சிஸ்டர், நான் தான் தெரியாதனமா அந்த ஆள் சொல்றாருன்னு என்ன பண்ணிட்டேன் போயிட்டேன் அப்படியெல்லாம் இருந்துடாதீங்க. எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். விசுவாசம் எப்படியாவது நம்முடைய மனசை குருடாக்குவோம். ரொம்ப தெளிவா இருக்கணும். மிக முக்கியமா சொல்றேன், சபைக்கு வரக்கூடிய நீங்க பொன் குத்து விளக்காக இருக்க வேண்டும். என்ன விளக்கா இருக்கணும்? பொன் குத்து விளக்கு. சொல்லுங்க, யாரு வாயும் எரிஞ்சிடாது. அந்தோணி சொன்னாரு எரிஞ்சிருச்சா, எங்க வாயில புண்ணு இருக்கான்னு பாருங்க, ஒரு வாய் புண்ணாயிடுச்சா பாருங்க. சொல்லுங்க, நம்ம என்னவா இருக்கணும்? பொன் குத்து விளக்கா இருக்கணும். கடையில விற்கிற விளக்கா இருக்க கூடாது, எரிந்து பிரகாசிக்கிற பொன் குத்து விளக்கா இருக்கணும். மாசத்துல ஒரு முறையாவது சத்திய தேவனை மயமப்படுத்தி என்ன கொடுக்கணும்? மாசத்துல ஒரு தவணை சாட்சி சொல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. 7 நாள் வாழ்றீங்க. எத்தனை நாள்? ஒரு நாள் தேவ சமூகம் வர்றீங்க. 6 நாள் உங்க வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அந்தோணி எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வம்புக்கு வா, ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். ஒரு நாளைக்கு நம்ம இதே எத்தனை தடவை துடிக்குது அந்தோணி? யாருக்கு தெரியும்? நம்ம உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குதா நிக்குதா? யாருங்க ஓட வைக்கிறா? ரத்தம் நின்றுதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? சீக்கிரம் பொட்டியை ஆர்டர் கொடுக்க வேண்டியதான். எத்தனை உபகாரம் செய்யறாரு, எத்தனை உபகாரம் செய்யறாரு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுவாசிக்கிறோம்? 1000 ரூபாய் வந்துருச்சு கேஸ். ஆனா பிறந்த இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சுவாசிக்கிட்டே இருக்கிறோம். யாரு காத்து அனுப்புறது? எவ்வளவு செய்யறாரு? காலையில சமையலுக்கு ஒரு 100 கிராம் அரிசி போடுவோமா? எவ்வளவு அரிசியை முழுங்கி இருக்கிறோம்?
எவ்வளவு கோழி அமுக்கி இருக்கிறோம், எப்படி எல்லாம் உடுத்தி இருக்கிறோம், எப்படி எப்படி எல்லாம் வாழ வைக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு நிமிஷம் எழும்பி நின்று கடந்த 7 நாளும் தெய்வம் என்ன ஆசீர்வதிச்சார், எனக்கு நன்மை செஞ்சார், என்ன உயிரோட வைத்திருக்கிறார். சொல்லக்கூடாது சாட்சி? எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க, சாட்சி சொல்ல. சாட்சி சொல்ல உங்க வாழ்க்கையில தெய்வம் என்ன செய்யறாருன்னு கண்டுபிடிக்க உணர்வு இல்லாம இருக்கிறீங்க. ஆலயத்துக்கு வர்றதும் போறதும் காக்கா குருவி மாதிரிதான் இருக்கிறீங்க. தயவு செய்து எல்லாரும் இப்படி இருக்கக்கூடாது. மாசம் ஒரு முறையாவது சாட்சி கொடுக்கணும். வருஷத்துல 12 முதல் 21 முறை சாட்சி கொடுக்கணும். வருஷத்துல எத்தனை முறை கொடுக்கணும்? குறைஞ்சது 12, அதிகபட்சம் 21 முறை கொடுக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரை தேவ கிருபையினால 52 வாரமும் சாட்சி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ண செய்ததுல இருந்து இன்னைக்கு வரை சாட்சி கொடுக்க சத்திய தெய்வம் என்ன பண்றாரு? பணி நடத்துறாரு. நீங்க உங்க வாழ்க்கையில தீர்மானம் பண்ணுங்களேன், சாட்சி கொடுக்கணும்னு. தீர்மானம் பண்ணுனா உங்களால என்ன பண்ண முடியும்? சாட்சி கொடுக்க முடியும். நீங்க தீர்மானம் பண்ண மாட்டேங்கிறீங்க. சபைக்கு வர்றீங்க போறீங்க, வர்றீங்க போறீங்க, ஒரு மாற்றமும் இல்ல, ஒரு தெளிவும் இல்ல, ஒரு முடிவும் இல்ல, ஒரு உணர்வும் இல்ல. தயவு செய்து இருக்கிற நிலைய மாத்துங்க, உணர்வு உள்ளவங்களா மாறுங்க. சத்திய சாட்சி கொடுக்க நல்ல உணர்வடைங்க. பாருங்க, உடன்மேய்ப்பர் மனைவி ஆசிரமா ஒவ்வொரு வாரமும் சாட்சி கொடுக்க உணர்த்தப்பட்டு எழுப்பி நிக்கிறாங்க அப்படின்னா அந்த குத்துகளுக்கு என்ன பண்ணுது? எரியுது. அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் தான் வாரம் வாரம் சனிக்கிழமை போன் பண்ணி நாளை காலைல சாட்சி சொல்லுங்க சொன்ன கேட்டு பாருங்க. அவங்களுக்குள்ள தீர்மானம் எடுத்தாங்க, அவங்களுக்குள்ள உணர்வை தெய்வம் கொடுத்தாரு. ஏன் நமக்கெல்லாம் தெய்வம் கொடுக்க மாட்டாரா? ஏன் நம்ம தீர்மானம் எடுக்க முடியாதா? எல்லாருமே என்ன எடுக்கணும்? தீர்மானம் எடுக்கணும். சாட்சி ரொம்ப முக்கியம். தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. தேவனை மகிமைப்படுத்த உங்கள் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். எப்போதும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே முதல் சத்தியமாக இருக்கின்ற உடன்படிக்கையின் சத்தியத்தை, சத்திய தேவ செய்திய எல்லாரும் கேட்க போறோம். சத்திய தேவ செய்திக்கான தலைப்பை எல்லாரும் எழுதுவோமா? ஆவியின் கனியை குறித்த சத்தியம். தலைப்பை எழுதியாச்சு அப்படின்னா நாம எழுதி கொண்ட தலைப்புக்கான வேத வசனங்களை, ஆதார வசனங்களை நாம குறிப்போம். கலாத்தியர் 5:22-23, எபேசியர் 5:9, எபிரேயர் 13:15. முதல் 2 வசனத்தை ஒருவரும் அடுத்த 2 வசனத்தை ஒருவருமா தேவ மகிமைக்காக வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்போமா? ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஆமென். 9 கனியின் சத்தியத்தை வாசிக்க கேட்டோம். அடுத்த 2 வசனங்களை தேவ மகிமைக்காக வாசிக்க கேட்போமா? இதுல நீதி 10வது கனி, உண்மை 11வது கனி. அடுத்து 12. 12 விதமான ஆவியின் கனியை குறித்த சத்தியத்தை நாம பல வாரங்களா தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். புதிய ஏற்பாட்டு தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு தோட்டம் போல. தோட்டம் என்றாலே விருட்சங்கள் இருக்கும். விருட்சங்கள் என்றால் கனி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு ராஜ்யத்துல தேவ ஜனமா இருக்கிறோம்.
புதிய ஏற்பாட்டு தோட்டத்துல விருட்சங்களா இருக்கிறோம். விருட்சங்களா இருக்கக்கூடிய நாம கனிவெடுக்கிற வாழ்க்கையை என்ன பண்ணணும்? வாழணும். கனினா சும்மா எல்லாம் வர கிடையாது. 12 விதமான கனியை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். ஒரு கனி இல்ல, 2 கனி இல்ல, 3 கனி இல்ல, 12 விதமான கனியை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். அவ்வளவு லேசுல என்ன வந்துடாது? கனி வந்துடாது. கடையில விற்கிற பழங்களை பார்த்து நம்ம என்ன பழம் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறோம். அவங்களா கனியில ஓட்டைய போட்டாங்க, கனியில சொத்தைய கொண்டு வந்தாங்க? எதுல அப்படி காய்க்குது? மரத்துல அப்படி காய்க்குது. எத்தனை பேரு நம்ம சைமன் பாஸ்டர் திட்டி இருப்பாங்க, என்ன மாதுளம் பழத்தை கொடுத்திருக்கிறாரு, வெளியே ஓட பார்த்தா எப்படி இருக்கு, பல பலன்னு அழகா இருக்குது. வீட்டை போய் உடைச்சு பார்த்தா அவ்வளவு என்ன இருக்குது, சொத்தையா இருக்குது. இதை பத்தி என்ன வாங்கிட்டாரு, காசை வாங்கிட்டாரு அப்படின்னு திட்டுறாங்க. சபைக்கு வர்றோம் போறோம், சபையில தேவனுடைய ஜனங்களா விருட்சமா இருக்கிறோம். ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய கனியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சொத்த கனியா இருக்கு. செத்த ஜனமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கனி கொடுக்க வேண்டிய ஜனமா வாழ்க்கையை நடத்தணும். வாழ்க்கையில எது முக்கியங்க? கனி முக்கியம். குறிப்பா அதை தெளிவா சொல்ல போனா, சத்தியத்தின் அடிப்படையில் சொல்ல போனா ஆவியின் கனி முக்கியம். அடிக்கடி செக் பண்ணணும். அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா, நீடிய பொறுமை இருக்கா, தயவு இருக்கா, நற்குணம் இருக்கா, விசுவாசம் இருக்கா, நீதி இருக்கா, உண்மை இருக்கா, செக் பண்ண, இச்சையடக்கம் இருக்கா, செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணல அப்படின்னா கஷ்டம். கனி இல்லாத மரத்தை தெய்வம் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? வெட்டி போட்டுருவாரு. எங்க போட்டுருவாரு? அக்கினியில. சீரியஸா நினைக்கணும் இந்த மெசேஜ, கருத்தா கேட்கணும் இந்த சத்தியத்தை. ஏதோ ஆவியின் கனி வாரம் வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான், அடுத்த வாரம் முடிய போகுது, எப்படா அடுத்த பிரசங்கம் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்க கூடாது. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து ஆவியின் கனி 12 நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் என்ன படணும்? உருவாகணும், வெளிப்படணும். இது அறிந்தவர்களாக, இதை உணர்ந்தவர்களாக நாம நம்முடைய வாழ்க்கைய கருத்தா நடத்த வேண்டும். சில சத்தியத்தை கவனமா கேட்கணும். எதை கவனமா கேட்கணும்? சத்தியத்தை கவனமா கேட்கணும். ஆவியின் கனியிலே 12வது சத்தியம் என்ன அப்படின்னா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இதுல முதல் சத்தியமா, முதல் உபத்தலைப்பா கடந்த வாரத்துல ஆவியில் உதடுகளின் கனின்னு நம்ம கேட்டோம். இன்னைக்கு நாம ஆத்துமாவில், எழுதுங்க உபத்தலைப்பு, ஆத்துமாவில் இருதயத்திலே ஸ்தோத்திர பலியாகிய கனி. இந்த உபத்தலைப்புக்கான வசனங்களை ஒவ்வொன்னா சொல்றேன். தலைப்பு எழுதினவங்க அந்த வசனங்களை குறிங்க. வசனங்கள் எல்லாம் குறிச்ச பிறகு நம்ம ஜெபத்தோட சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். சங்கீதம் 50:14, 1 நாளாகமம் 29:13, லேவியராகமம் 22:29, சங்கீதம் 103:1, சங்கீதம் 86:12, சங்கீதம் 68:19, கடைசி வசனம் யாத்திராகமம் 23:21. வசனம் எல்லாம் எழுதியாச்சு அப்படின்னா எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தை தாழ்த்தி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கலாமா? இப்போதும் உடன் மேய்ப்பரவர்கள் ஜெபிப்பார். ஆமென்.
துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். செபிக்கிறோம். நன்றி. ஆமென், ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகோதர துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் பூரணமாய் உண்டாயிருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, ஆவியின் கனியை குறித்த சத்தியத்திலே 12வது ஆவியின் கனியாக இருக்கக்கூடிய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை குறித்த சத்தியத்தை நாம் கடந்த முறை ஆவியோடு ஒப்பிட்டு கேட்டிருக்கிறோம். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இந்த கனி ஆவியோடு மட்டுமே தொடர்புடையதாக தெரிகிறது. ஆனால் சத்திய வேதத்தை ஸ்தோத்திர பலியோடு சம்பந்தப்பட்ட வேத வசனங்களை எடுத்து நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் ஸ்தோத்திர பலி என்கிற சத்தியம் ஆவியோடு மட்டுமல்ல ஆத்துமாவோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. எதோடும் தொடர்புடையதாக இருக்கிறது? ஆத்துமாவோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம உப தலைப்பை என்னன்னு எழுதி இருக்கிறோம்? ஆத்துமாவில் இருதயத்திலே ஸ்தோத்திர பலியாகிய கனி. தேவன் நமக்குள்ள ஆத்துமாவை வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா உள்ள என்ன வச்சிருக்கிறாரு? ஆத்துமாவை வச்சிருக்கிறார். அந்த ஆத்துமாவை தெய்வம் ஏன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பல காரணம் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆத்துமா நமக்குள்ள வந்ததுல இருந்து நமக்குள்ள இருந்து வெளியே போகிற வர அது ஸ்தோத்திர பலியை செய்ய வேண்டும். என்ன பலியை செய்யணும்? ஸ்தோத்திர பலியை செய்யணும். நீங்க கிறிஸ்தவ உலகத்துல பலர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்தோத்திர பலின்னு ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சிருக்கிறாங்க. பலர் வெளியிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கவனமா கேட்கணும். பலர் வெளியிட்டு இருக்கிறாங்க. முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா புத்தகத்தோட சரி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது நம்ம காதுகள்ல கேட்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ரெக்கார்டிங்குள்ள கொண்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல சிடி வாங்கி அதெல்லாம் போட்டு அதெல்லாம் கேட்கணும். இல்ல பென்டிரைவ்ல அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு அதெல்லாம் கேட்கணும். ஆனா இப்ப எளிமையா யூடியூப தட்டி ஸ்தோத்திர பலின்னு போட்டாவே என்ன பண்ணிடுது? நிறைய வருது. சில கிறிஸ்தவ வீடுகள்ல பாத்தீங்கன்னா காலையில ஆனா என்ன பலி போட்டு விட்டுருவாங்க? ஸ்தோத்திர பலி போட்டு விட்டுருவாங்க. ஸ்தோத்திர பலியை போட்டு விட்டு அது ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வீட்டுல உள்ளவங்க அம்மா மாதிரி என்ன தெரியுமா பண்ணுவாங்க? காபி குடிக்கலாமா டீ குடிக்கலாமா? நேற்று காபி குடிச்சோமா டீ குடிச்சோமா? ஐயோ காபி குடிக்கலாமா டீ குடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டுல காபி பொடி இருக்குதா டீ பொடி இருக்குதா? எதுக்கும் பாப்போம் அப்படின்னு போய் என்ன பண்றாங்க? காலையில இருந்துச்சோன்னா அதை தேடுறாங்க. காபி பொடியோ டீ பொடியோ எடுத்து ஏதோ ஒண்ணு வச்சாச்சுன்னு வைங்களேன். அதுல என்னெல்லாம் போடணுமோ எல்லாம் போட்டாச்சு. திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு. உப்பு போட்டோமா சர்க்கரையை போட்டோமா? எதுக்கு செக் பண்ணி பாப்போமே. என்ன பண்றாங்க? நல்ல வேலை என்னதான் போட்டிருக்கோம்? சர்க்கரை தான் போட்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் போடுவோம். அப்பதானே சுகர் வரும். சுகர் வந்தா
மாத்திரை போட்டுக்குவோம். சரி, விஷயம் என்ன அப்படின்னா, எது ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஆனா இவங்க எதை யோசிச்சுட்டு இருப்பாங்க? காபிய பத்தி, டீய பத்தி, சர்க்கரைய பத்தி. என்ன வேடிக்கை தெரியுமா? இந்த பிள்ளைங்க எல்லாம் எலும்புறதுக்குள்ள நம்ம நிம்மதியா உட்காந்து குடிச்சிடணும். எந்திரிச்சதுங்கன்னா அதுங்க என்ன பண்ணோம்? அதுங்க காப்பிய வைய, டீய வையுங்க. நம்ம நிம்மதியா காலையில குடிச்சிட முடியாது. எப்படி எல்லாம் யோசிப்பாங்க. ஆத்துமா காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுது? ஓடுறது என்னமோ என்ன வழிதான்? ஸ்தோத்திர வழி. அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பான தேவனே ஸ்தோத்திரம். அது ஓடிக்கிட்டே இருக்கும். எதுல விட்டேன்? ஓ, டீயா காப்பியில விட்டேன்ல. சிந்தனை பூரா எங்கதான் இருக்குது? டீ காப்பிலையோ இல்ல உலகத்துல உள்ளதுலயோ எதுலையோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குது. ஸ்தோத்திரபடி சும்மாதான் ஓடுது. மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அக்கம் பக்கத்துல உள்ளவங்களாம் பரவாயில்ல, இந்த பிரதர் நல்ல பிரதர், இந்த சிஸ்டர் நல்ல சிஸ்டர். காலையில ஆனா எதை போட்டு விட்டுறாரு? பாஸ்டர் எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் அப்படி இல்ல பாஸ்டர், அதை போட்டு விட்டேன்னா பக்கத்துல அவங்க வேற ஒன்ன போட்டு விட்டுருவாங்க பாஸ்டர். எங்களுக்கு போட்டியா அவங்க போட்டு விட்டுட்டு அதை கேட்கறதா இதை கேட்கறதா தெரியாம ஆஃப் பண்ணிடுவேன் பாஸ்டர். இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. தெய்வம் நமக்குள்ள ஆத்துமாவை வச்சிருக்கிறாரு. ஆத்துமா என்ன பலி செய்ய வேண்டும்? ஸ்தோத்திர பலி செய்ய வேண்டும். மனம் திரும்பி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைக்குள்ள வந்திருக்கிறோம். எத்தனை வருடங்கள் போயிருக்கிறது. என்னுடைய நம்முடைய ஆத்துமா அனுதின வாழ்க்கையில ஸ்தோத்திர பலிய செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? யோசிச்சோமா இல்லையான்னு பார்த்தா பெரும்பாலும் யோசிக்கிறதே இல்ல. அது ஆத்துமாவா? அது ஒரு மூலையில இருக்கட்டும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். அப்படிதான் நினைக்கிறோம். உண்மையிலேயே நான் ஆரம்ப காலகட்டங்கள்ல ஆத்துமால ஸ்தோத்திரபடி செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிறிஸ்தவ உலகத்துல யாருமே என்ன பண்றது கிடையாது. ஆத்துமால ஸ்தோத்திரபடி எல்லாம் செய்யறதே கிடையாது. ஆத்துமால ஸ்தோத்திரபடின்னு ஒண்ணு இருக்குங்கிற சத்திய வெளிப்பாடே கிடையாது. சத்திய அறிவே இல்ல. உலகத்துல முதன் முறையா வேதத்துல இருந்து வசன அடிப்படையில ஆத்துமால ஸ்தோத்திரபடியை செலுத்தணுங்கிறத நமக்குதான் தெய்வம் வெளிப்படுத்தி இருக்கிறார். சத்தியம் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்து அதை சத்தியமாக்க ஆலயத்துல கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆலயம் ஆரம்பிச்சதுல இருந்து இதை செய்து கொண்டு வருகிறது. ஆனா நம்ம ஆலயத்துல வரும்போது இதை செய்யறோம். இப்படி அன்றாட வாழ்க்கையில செய்யறோமா? செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் செய்யறோமான்னு பார்த்தா இல்ல. கனி கொடுக்கலன்னா தெய்வம் மரத்தை என்ன பண்ணிடுவாரு? மரத்தை வெட்டி அக்கினியில போட்டுருவாரு. தேவ ஜனமா, தேவனுடைய மரமா நாம் ஸ்தோத்திர பலிங்கிற கனியை கொடுக்க வேண்டிய நேரத்துல, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கல அப்படின்னா தெய்வம் கோடாரிய வைத்திருக்கிறார் என்ற நினைவு வர வேண்டும். எப்போதும் நான் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 50:14. இதே வசனத்தை போன முறையும் வாசிச்சோமா இல்லையா? வாசிச்சோம். இந்த முறையும் அதே வசனம் தான் வாசிச்சிருக்கோம். நீ தேவ ஜனத்தை பார்த்து சொல்றாரு. நீ சொல்லக்கூடியது யாரை பார்த்து சொல்றாரு? தேவ ஜனத்தை பார்த்து சொல்றாரு. தேவ ஜனமே, தேவனுக்கு என்ன பலியிட்டு? ஸ்தோத்திர பலியிட்டு. புதுச்சேரி சத்திய மார்க்க சபையாரே, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும். நீங்களும் நானும் தேவனுக்கு என்ன பலியிட வேண்டும்? ஸ்தோத்திர பலியிட வேண்டும். இதை நல்லா விளங்கிக்கணும். இதை குறித்த உணர்வு நமக்கு உண்டாகும். அடுத்த வசனம் 1 நாளாகமம் 29:13. இப்போதும் எங்கள் தேவனே, தேவ ஜனங்கள் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, பாருங்க, ஸ்தோத்திரம் செலுத்தி என்ன செய்யறாங்களா? உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது அப்படின்னா
அவருடைய மகிமையுள்ள நாமத்தை துதிப்பது என்பதே சத்தியம். நம்ம ஸ்தோத்திர பலி தேவனுக்கு செலுத்தணும் அப்படின்னா அவருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு, அவருடைய வெவ்வேறு நாமத்துக்கு நாம் துதியை செலுத்துவதாக அடையாளம். சபையில வந்தா என்ன பண்றோம்? துதி ஆராதனையில துதிக்கிறோம். ஆனா இந்த ஸ்தோத்திர பலிய அன்றாட வாழ்க்கையில நம்ம தேவனுடைய மகிமையுள்ள நாமத்துக்கு செலுத்தி துதிக்கிற வாழ்க்கையை நடத்துறோமா? கேள்வி கேட்டுக்கணும் நம்மையே. இப்ப அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 22:29. ஒரு பக்கம் தேவனே அப்படின்னு வாசிக்க கேட்டோம். இப்ப என்ன வாசிக்க கேட்கிறோம்? கர்த்தருக்கு. சோ ஒரு பக்கம் தேவன் அப்படின்னு வேதத்துல எழுதியிருக்கோம், இன்னொரு பக்கம் கர்த்தர்னு எழுதியிருக்கோம். தேவன் என்ற வார்த்தையையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு ஒப்பிட்டு சொல்லலாம். கர்த்தர் என்ற வார்த்தையையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் 3 பேரோட ஒப்பிட்டு சொல்லலாம். சோ கர்த்தர் என்ற நாமத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கு, தேவன் என்ற நாமத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் பின்னால நம்ம தான் கண்டுபிடிச்சு அந்த அர்த்தத்தை உணர்ந்து அந்த உணர்வோடு துதி செலுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். குறிப்பா அந்த வசனத்தை இப்பதான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்க கேட்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி என்ன செய்வீர்களானா? வார்த்தையை கவனிக்கணும். செலுத்தணும்னு முன்னால 2 வசனத்தை வச்சு விளங்கிக்கிட்டோம். அப்படி செலுத்துவீர்களானால் அதை எப்படி செலுத்தணுங்கிறத இங்க எழுதியிருக்கு பாருங்க. எப்படி செலுத்தணும் வாசிங்க. எப்படி செலுத்தணும்? எது தொடர்பு படுகிறது? மனது. இந்த மனதுன்னா என்னது? ஆத்மா. ஆத்மானா என்னது? இருதயம். சோ மனப்பூர்வமா ஸ்தோத்திரம் செலுத்தணும். சில நேரங்கள்ல சபையில பாருங்க, நம்ம ரொம்ப வல்கரா கட்டாயப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ண வைக்கிறோம்? ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரதர். ஏன் பிரதர் சும்மா இருக்கிறீங்க? சிஸ்டர் சும்மா இருக்காதீங்க சிஸ்டர் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்த வேண்டியதா இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, ஸ்தோத்திர பலிய, துதியின் மகிமைய, ஸ்தோத்திரம் செலுத்துவத ஆத்துமாவிலிருந்து செலுத்த வேண்டும், அதை மனப்பூர்வமாக செலுத்த வேண்டும். குழந்தைங்களை பாருங்க, எப்ப பார்த்தாலும் பிள்ளைய விளையாண்டுகிட்டே இருக்கும். வீடுகள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைய விளையாண்டுகிட்டே இருக்கும். ஒரு நேரமும் கையில எதை எடுத்து வைக்காத, புக்கை எடுத்து வச்சுட்டு உட்காராது. அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிற? விளையாண்டுகிட்டே இருக்கிற. கையில எப்பவாவது என்ன எடுக்கணும்? ஸ்கூல் புக்கை எடுக்கணும். புக் எடுத்து வச்சு படி. நம்ம சொன்ன உடனே கையில புக்கை எடுத்து வச்சு பிள்ளை என்ன பண்ணும்? அப்படி படிக்கிற மாதிரி அப்படிங்க ஏதோ ஒண்ணு படிக்கணும்னு வச்சுக்கீங்களேன். அம்மாவும் அப்பாவும் அப்படி 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 போன உடனே என்ன பண்ணும்? ஏய் என்ன பாடுறான், எங்கடா இருக்கு? அங்க பாடுறா, அங்க இருக்கு பாடுறா, பாடுறா அப்படிங்க. ஏய் அம்மா அடிப்பாங்களா? பாத்துக்கலாம்டா, தூக்கி போடுறா. நான் எத்தாப்புலதான் உட்காடுறேன். அம்மா வந்தாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணிடுறேன், சொல்லிடுறேன். அப்புறம் படிக்கிற மாதிரி நடிப்போண்டா. இப்ப என்ன பண்ணுவோம்? பால் விளையாடுவோண்டா, தூக்கி போறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? அம்மா கூட படிக்கணும்னு ஒரு மனப்பூர்வமான எண்ணம் இல்லவே இல்ல. அதே மாதிரிதான் நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய தேவனுடைய நாமத்துக்கு துதியின் மகிமையை செலுத்தணும், ஸ்தோத்திர பலியை செலுத்தணும்னு மனப்பூர்வமா நமக்கு எண்ணம் இல்ல. பொதுவா மனது இல்ல, எண்ணம் இல்ல. இவரும் அப்படி இருந்துச்சுன்னா அதை குற்றம்னு உணரணும், மாறணும். நம்முடைய மனது, நம்முடைய மனப்பூர்வம் ஸ்தோத்திர பலியை செலுத்த தேவையா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவன் அடுத்த வசனம் என்ன அழகா போவாஸ் சொல்றாரு பாருங்க. என் ஆத்துமாவே என் ஆவியை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு எழுதியிருக்கு. தப்பா எழுதியிருக்கிறாங்களோ? சரியா தான் எழுதியிருக்கிறாங்க. சங்கீதக்காரன் என்ன அருமையா சொல்றான் பாருங்க. அவன் வேற யார்ட்டையும் சொல்லல,
அதான் அவன் ஆத்துமாட்ட சொல்றான். என்னைக்காவது நம்ம ஆத்துமாட்ட இப்படி சொல்லி இருக்கிறோமா? சொன்னவங்க பாக்கியவன். ஒவ்வொருத்தரும் உங்களை கேட்டு பாருங்க. நான் உங்களை கேட்கறது பெருசு கிடையாது, நீங்க உங்களை கேளுங்க. சங்கீதக்காரன் அவன் ஆத்மாவுக்கு சொல்றான் பாருங்க, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அங்க எழுதி இருக்கு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அடுத்து பாருங்க என்ன எழுதி இருக்கு, என் அறை உள்ளமே. என்ன அழகா எழுதுறான் பாருங்க, என் முழு உள்ளமே. தெளிவா வருது பாருங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னைக்காவது நம்ம ஆத்மாவை பார்த்து அப்படி சொல்லி இருக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் உங்க ஆத்மாவை பார்த்து இப்படி சொல்லுங்க. காலையில எழும்புனோன்னு சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தேவ சமூகத்தை முடிச்சுட்டு எந்திக்கும் போது இதை என்ன பண்றோம் சொல்றோம். அது ஒரு பழக்கமா போயிடுச்சு. இப்ப அதை கூட நம்ம கருத்தா சொல்லணுமேனு கொஞ்சம் மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என் ஆவியே ஆவியானவரை, என் ஆத்துமாவே என் இயேசுவை, என் சரீரமே பிதாவே சொல்லிட்டு இருக்கிறோம். உலகத்துல யாருமே இப்படி சொல்றது கிடையாது. நமக்குதான் இந்த வெளிப்பாட தெய்வம் கொடுத்து. இதுவும் நமக்கு பாரம்பரியமா மாறிடக்கூடாது, இதுவும் நம்முடைய பழக்கமா மாறிடக்கூடாது. நம்முடைய டெய்லி லைஃப்ல காலையில எந்திரிச்ச உடனே என் ஆத்துமா கர்த்தரை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைவு உண்டாக வேண்டும், அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாக வேண்டும். உடனே சொல்லணும், வேற எதையும் நினைக்காத, அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன பண்ண. இப்படிப்பட்ட சிந்தை வேணும் நமக்கு, இப்படிப்பட்ட எண்ணம் வேணும் நமக்கு, இப்படிப்பட்ட உணர்வு வேணும் நமக்கு. இதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் ஆத்துமா அவங்க நாமத்தை சோதரிக்க மாட்டேங்குது, என் ஆத்துமா அவங்க பரிசுத்த நாமத்தை துதிக்க மாட்டேங்குது, என் ஆத்துமா அவங்கள மனப்பூர்வமா ஸ்தோத்திர பலியை செலுத்தி உயர்த்த மாட்டேங்குது. எனக்கு இதுல ஒரு மாறுதலை தாங்க, எனக்கு ஒரு மனமாற்றத்தை தாங்க, எனக்கு இதுல சத்திய அறிவை தாங்க, எனக்கு இதுல ஸ்தோத்திர பலிங்கிற கனியை என் ஆத்மா கொடுப்பதற்கு எனக்கு விலகுதலை உண்டு பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்ட தருவாரா தரமாட்டாரா? தருவார். நம்ம தான் கேட்கணும். கேட்ட பிறகு ஆத்மா இதை செய்யலன்னா ஆவியை கொண்டு ஆத்மாவுக்கு என்ன கொடுக்கணும்? கட்டளை கொடுக்கணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிட்டே இருங்க. என் ஆத்மாவே புருஷனை பத்தி நினைக்காத, என் ஆத்மாவே மனைவியை பத்தி நினைக்காத, என் ஆத்மாவே கண்டனை பத்தி நினைக்காத, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நினை. ஏன்னா அதை என்ன பண்ண வேண்டும்? ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த வேண்டும். நான் அதற்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஸ்தோத்திர பலியிடுகிற நினைவா இருந்து பாருங்க. சக உணர்வு மாறும், கோப உணர்வு மாறும், பொல்லாத சிந்தனை மாறும், கெட்ட சிந்தனை மாறும், அநீதியில பிரியப்படுகிற காரியம் மாறும், தேவனுடைய நாமத்தினால ஆத்துமா நிறையும். எல்லாம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில. அடுத்த வசனம் சங்கீதம் 86:12. என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் அறவர இருதயத்தோடும் துதித்து. முழு உள்ளமே வாசிச்சமா இல்லையா? இன்னைக்கும் பாருங்களேன், பொண்ணு பார்க்க போவாங்க. அப்ப மாப்பிள்ளைகிட்ட கேட்பாங்க, என்னப்பா பொண்ணு பிடிச்சிருக்குதா? ஏதோ அப்பா பார்த்து செஞ்சா போதும், அம்மா பார்த்து செஞ்சா அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதா? பிடிக்கலன்னு சொன்னா என்ன விடும்? சண்டை பிடிப்பாங்க, வீட்டுல போய் அடிப்பாங்க, ஏதோ சொல்லுவாங்க. அதனால அங்க என்ன பண்ணி ஊன்றுவாங்க. ஆனா அங்க ஊன்னு சொல்லும் போதே என்ன இல்ல, முழு ஆத்மாவோட சொல்லலன்னு அர்த்தம். ஆனா ஸ்தோத்திர பலியை குறிச்ச விஷயத்துல முழு உள்ளத்தை பத்தியும், முழு இருதயத்தை பத்தியும், முழு ஆத்மாவை பத்தியும் என்ன அழகா சங்கீதக்காரன் சொல்றான். தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்தோத்திர பலியிட்டு. முழு இருதய ஸ்தோத்திர பலியிடுகிறதா? அது என்ன பாஸ்டர்? முழு இருதயம் உணர்வு 1, எண்ணம் 2, சித்தம் 1. நம்முடைய உணர்வு என் தேவனாகிய ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். என்னுடைய எண்ணம்
என் தேவனாகிய ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். என்னுடைய இருதயத்தின் முடிவு என் தேவனாகிய ஆண்டவரை துதிப்பதற்கே இருக்க வேண்டும். ஐயோ, இன்னைக்கு அதிகாலையில 8 மணிக்கு எந்திரிச்சிட்டோம், 1008 வேலை இருக்குது, அவசர அவசரமா ஓடணும், சரி அதை பார்ப்போம் அப்படின்னு என் ஆத்துமா என்ன எடுக்கக்கூடாது, பரவாயில்ல 8 மணிக்கு எந்திரிச்ச, ஆனா ஒரு 5 நிமிஷமாவது இல்ல ஒரு நிமிஷமாவது என் ஆத்துமா தேவ சமூகத்துல இருந்து முழு இருதயத்தோட, உணர்வோட, எண்ணத்தோட, முடிவோட என் தேவனுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலியிடுவேன். இந்த முடிவு எடுங்க. நம்ம ஆத்துமா அறவுரையா இல்ல, முழு இருதயத்தோட என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். இந்த எண்ணத்துக்குள்ளாக வர வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க. போவாசுக்கு படிக்கவே தெரியாது, உடன் மேய்ப்பருக்கு என்ன செய்ய தெரியாது, படிக்கவே தெரியாது. இந்த பிரேம் வாசிப்பாப்ல பாருங்க, வாசிங்க பிரேம். என்ன பாச திடீர்னு என்னைய பைபிள் எடுக்க சொல்லிட்டேன், வேணாம் கொடுங்க பிரேம். அந்தோணி வாசிப்பாரு பாருங்க. பாஸ்டர் நானும் அப்படிதான் பாஸ்டர், பைபிள் எல்லாம் கையில எடுக்கிறது இல்ல பாஸ்டர், கரெக்டா பேனாவும் நோட்டு நெய்மா தான் இருக்கிறேன். என்ன நீ எதையாவது சொல்றதை விட்டுற கூடாது இல்ல. இப்ப பாருங்க சவாரி 20 வாசிக்கிறாங்க நினைக்கிறாங்க. ஐய இவங்களையும் நம்பி பிரயோஜனம் இல்லை, இவங்களும் தப்பா வாசிக்கிறாங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் தானே துதிக்கணும். கிறிஸ்தவங்களாம் அப்படிதான் பண்றாங்க, உங்களுக்கு தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமை வந்தா சபைக்குள்ள வந்துட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர், அவர் பயந்துருவாரு. ஓடுற சத்தத்துல அவர் என்ன பண்ணிடுவாரு, பயந்துருவாரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வாய திறப்பாம் பாருங்க. மனசுல எல்லாம் கிடையாது, மனப்பூர்வம் எல்லாம் கிடையாது, முழு இருதயம் எல்லாம் கிடையாது, முழு உள்ள எல்லாம் கிடையாது. சண்டே சர்வீஸுக்கு வந்த உடனே இங்க பாருங்க, என்னைய கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கல, இங்க பாருங்க, ஸ்தோத்திர ஆண்டவர, ஸ்தோத்திர ஆண்டவர, ஸ்தோத்திர ஆண்டவர. நான் ஸ்தோத்திரம் பண்றதை யாரெல்லாம் பாக்குறாங்க, கண்ணை திறந்து திறந்து வேற பாத்துக்கிறேன். என் அடுத்த பாக்குறதுக்காக இருந்து ஸ்தோத்திரம் பண்ண, உன் ஆத்மா ஸ்தோத்திரம் பண்ணுதான். இருதயத்தின் அந்தரங்கங்களை தெய்வம் ஆராய்ந்து பாக்குறாரு. நம்ம இருதயத்தின் அந்தரங்களை தெய்வம் என்ன பண்ணி பாக்குறாரு, ஆராய்ந்து பாக்குறாரு, சோதித்தருகிறார். டெய்லி காலையில என்னாலும் எழுதி இருக்கிறது, டெய்லி திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, இப்படி என்னாலும் 30 நாளும் 12 மாசமும் வருஷம் முழுவதும் என்னாலும் இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்குதா? என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்ம ஆத்மா ஆண்டவரை சோதிக்காம இருக்குதா? எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அதெல்லாம்? பாருங்க, நம்ம வீட்டுல வந்து ஆப்பிள் மரம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன மரம்? 365 நாள் காய்க்கணும்னு நினைப்பீங்களா? ஒரே ஒரு நாள் காய்க்கணும்னு நினைப்பீங்களா? டெய்லி ஆப்பிள் காய்ச்சுன்னா என்ன பண்ணுவோம், பறிச்சு பறிச்சு சாப்பிடுவோம். என்ன ஆசையா இருக்கும். நம்ம மட்டும் ஆப்பிள் மரத்துல 365 நாள் வேணுங்கிறோம். வெளியே போய் என்ன போட வேண்டியதில்லை, ஆர்டர் போட வேண்டியதில்லை. நம்ம தோட்டத்திலே பழங்களை பறிச்சு என்ன பண்ணிடலாம், வித்தரலாம், சாப்பிட்டுலாம். 365 நாள் வந்துருச்சுன்னா பாஸ்டர் அதெல்லாம் சீசனுக்கு தான் பாஸ்டர், 365 நாள்லாம் வராது பாஸ்டர். ஆனால் நமக்கு ஸ்தோத்திர பலிக்கு சீசன் எப்பதான்? என்னாலும். எல்லாரும் சொல்லுங்க, என்னாலும். நம்முடைய இருதயத்துல, நம்முடைய ஆத்மாவில, நம்முடைய முழு உள்ளத்துல ஸ்தோத்திர பலி என்பது சண்டே சர்வீஸ்ல மட்டும் இல்லைங்க, என்னாலும் இருக்க வேண்டும். இப்ப அந்த வசனத்தை வாட்சி முடிங்க.
தெய்வமே சில நேரங்கள்ல நம்ம மேல என்ன சுமத்துவாரு? அவர் சுமத்துற பாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா நீதியா இருக்கும், அன்பா இருக்கும், நல்லதா இருக்கும். அந்த நல்ல அவர் நம்ம மேல சுமத்தினாலும் அவர் நம்மை ரட்சிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நம்மை ரட்சிக்கிற தெய்வத்தை என்னாலும் நம்முடைய ஆத்துமாவை ஸ்தோத்தரிக்க வைக்க வேண்டும். எல்லா நாளும் நம்ம ஆத்துமா தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கிறதா? கேளுங்க. நீங்க வேணா ஒரு நோட்டு வாங்குங்களேன். என்ன வாங்கலாம் சொல்லுங்க எல்லாரும்? ஒரு நோட்டு வாங்குங்களேன். போகும்போதே என்ன வாங்குங்க? நோட்டு வாங்க. நான் வேணா சொல்றது உண்மையை நீங்க எழுதி வச்சு பாருங்களேன். நீ போகும்போது ஒரு நோட்டு வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு என்ன தேதி? 14/4/2024. போன உடனே முதல் பக்கத்துல இந்த டேட்டை போடுங்க. டேட்டை போட்டுட்டு என்ன பண்ணுங்க? நோட்டை மூடி வச்சுட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்து உங்க ஆத்துமால என்ன பண்ணுங்க? துதியின் ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. செலுத்தி முடிச்ச உடனே அந்த இடத்துல என்ன பண்ணுங்க? டயத்தை போடுங்க. வீட்டுக்கு போன உடனே நோட்டை எடுத்து வச்சு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? இருதயத்துல துதி பண்ணிட்டு அந்த இடத்துல டைம் போட்டு எழுதுங்க. 14/4/2024 3:30 நான் என் முழு இருதயத்திலே, முழு ஆத்துமாவிலே, முழு உள்ளத்திலே என் தேவனாகிய ஆண்டவரை, பரிசுத்த நாமத்தை, மகிமை உள்ள நாமத்தை நான் ஸ்தோத்தரித்தேன். அடுத்து 14ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன தேதி? 16 15 பாருங்க. தேதி கூட தெரியல எனக்கு. 15ஆம் தேதியை போட்டு எழுதி வைங்க. 16ஆம் தேதியை போட்டு எழுதி வைங்க. எழுதிக்கிட்டே வாங்க. இந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோட்டை எடுத்து பாருங்க. 14, 15, 18, 21, 37 இடையில என்ன காணோம்? தேதியை காணோம். நீங்க நோட்டை போட்டு பார்த்தாலும் தெரியும். உங்க ஆத்துமா என்னாலும் அப்படின்னா தினந்தோறும் ஆண்டவர் பாரம் சுமத்தினாலும் சரி, சுமத்தாட்டாலும் சரி, நம்ம வாழ்க்கையில சங்கடங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வராவிட்டாலும் சரி, எல்லா நாளுமே நம்முடைய தேவனாகிய பிதாவை, நம்முடைய தேவனாகிய இயேசுவை, நம்முடைய தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை, அவருடைய நாமத்தை, பரிசுத்த நாமத்தை, மகிமையுள்ள நாமத்தை, ஆண்டவர்கிற நாமத்தை துதிச்சோமா, அதுவும் குறிப்பா ஆத்மால துதிச்சோமாங்கிறத எழுதி வச்சு பாருங்க. அப்படி எழுதி வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் முடிவுல பார்க்கும்போது 365 நாளைக்கு 5 நாள் கரெக்டா துதிச்சிருப்போம். எத்தனை நாள்? என்ன பண்ணி பாருங்க. 52 நாள் ஞாயிற்றுக்கிழமை சபையில கூட துதிக்காம இருந்திருக்கலாம். இல்லன்னா இப்படி வேணா வச்சுக்கோங்களேன். 52 நாள் கரெக்டா என்ன பண்ணிருப்பீங்க? சபைக்கு வந்த நாள்ல ஆத்துமால துதிச்சிருப்பீங்க. மத்த நாள்லாம் வீட்டுல என்ன பண்ணிருக்க மாட்டீங்க? நோட்டே காலியா இருந்திருக்கும். உங்களை இப்படிதான் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். தயவு செய்து உங்க ஆத்துமாவை தெய்வம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்கு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் விளையாட்டா சொல்ல நோட்டு வாங்குற சமாச்சாரம் நான் எப்படி சொல்லல. நீங்க உண்மையிலே போய் நோட்டை வாங்கி எழுதி பாருங்க. எழுதி 365 நாளும் காலையில ஆத்துமாவை துதிக்க வச்சிருக்கீங்களா? மதியானம் ஆத்துமாவை துதிக்க வச்சிருக்கீங்களா? ராத்திரி ஆத்துமாவை துதிக்க வச்சிருக்கீங்களா? எழுதி பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றான், ஒரே நாளில் மது நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் எத்தனை முறை துதிக்கிறேன்? 7 முறை. ஒரு நாளைக்கு 7 முறை அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எத்தனை முறை? 210 முறை. ஒரு மாசத்துக்கு 210 முறை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பாஸ்டர் நீ கால்குலேட்டர் எடுத்து போட்டு பாத்துக்க பாஸ்டர். இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கு வேற வேலை இல்ல. பிரசங்கத்தை சீக்கிரம் முடி. உன்னுடைய கணக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்தோத்திரம் 2500 தடவை குறைஞ்சதும் வந்திருக்கும். எத்தனை தடவை வந்திருக்கும்? நீங்க எத்தனை வருஷம் வாழ்றீங்களா? எத்தனை வருஷம் வாழ்றீங்களா? ஒவ்வொரு முறையும் கோடாகோடி ஸ்தோத்திரம் சொல்றீங்க. ஒவ்வொரு முறை என்ன சொல்றீங்க? அப்புறம் 2500 முறை ஸ்தோத்திர பலி செலுத்திருந்தீங்கன்னா 2500 கோடி. எத்தனை கோடி? உங்க ஆத்மா எவ்வளவு பாக்கியம் உள்ளது.
உங்க ஆத்துமா எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்க ஆத்துமா எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறது, உங்க வாழ்க்கையில செய்து பழகுங்க. இதெல்லாம் விட்டுட்டு கொடுத்த 10,000 ரூபாய் கடன்ல 100 ரூபாய் இன்னைக்கு கொடுத்தாரு, 50 ரூபாய் இன்னைக்கு கொடுத்தாரு, 10 ரூபாய் இன்னைக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் எழுதி வச்சு கணக்கு பார்த்துட்டு இந்த பாரு நீ இதுவரை கடன் வாங்கி 1 வருஷம் ஆகுது, 10,000 ரூபாயில 912 ரூபாய் தான் கொடுத்திருக்கிற. இதெல்லாம் கரெக்டா மத்தவங்க கிட்ட பேசுறோம். ஆனா உனக்கு ஆத்துமாவை கொடுத்தாரு, உன் ஆத்துமாவை 12 வருஷமா சத்திய மார்க்க சபையில வச்சிருக்கிறாரு, இன்னும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீ பண்ற அக்கிரமத்துக்கு ஆத்துமா எவ்வளவு அக்கிரமம் பண்ணுது. கழுவுங்க, கழுவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திர பலியிடுங்க. இந்த 12 வருஷமா நீ எவ்வளவு தடவை தூச்சிருக்க? 100 தடவை, 200 தடவை, 1000 தடவை. ஒரு வருஷம் நீ 2600னா இந்த 12 வருஷத்துல சுமார் 30,000 முறை நீ ஸ்தோத்திர பலி செலுத்தி இருக்கணும். ஆத்துமால மட்டும், எதுல மட்டும்? ஆத்துமால மட்டும் 30,000 தடவை. ஆவியில 30,000 தனி, சரீரத்துல 30,000 தனி. பாத்தீங்களா கூட்டிட்டு போகுது. கணக்கு எப்படி இருக்கு? நாளைக்கு கத்தர் கணக்கு கேட்பாரு. யாருக்கு போய் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும்? கத்தருக்கு, தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். என் பரிசுத்த நாமத்தை உனக்கு இத்தனை நாள் கொடுத்தேன், இத்தனை நாள் உனக்கு கொடுத்தேன், இத்தனை நாள் என்ன ஸ்தோத்திரம் பண்ணனியா? அது பாஸ்டர் இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு என்கிட்ட சொல்லிடலாம். ஆனா அங்க போய் யார்கிட்ட சொல்ல முடியாது. தேவ சமூகத்துல நியாய தீர்ப்புல ஆண்டவர்கிட்ட சொல்லவே முடியாது. ஏன் நம்ம ஆத்துமா ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேங்குது? ஏன் ஆத்துமா ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்த மாட்டேங்குது? ஏன் ஆத்துமா தினந்தோறும் 3 வேளை துதியின் மகிமையை செலுத்த மாட்டேங்குது? பிரச்சனை என்னங்கிறத அடுத்த வசனத்துல கண்டுபிடிக்க போறோம். எல்லாரும் கடைசி வசனம் யாத்திராமம் 23, 21 எல்லாரும் எடுப்போமா? எல்லாரும் எடுங்க, இருங்க. அந்தோணி அண்ணே, பிரேம் அண்ணே எல்லாம் எடுக்கட்டும். நீங்களாம் அவசரப்படக்கூடாது, அவங்க எல்லாம் எடுக்கட்டும். எல்லாரும் எடுத்தாச்சுன்னா எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஓசையா சொல்லலாமா? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஒரு பக்கம் ஆண்டவரை மகிமைப்படுத்ததான் சொல்றேன், இன்னொரு பக்கம் நீங்க எடுக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். சரி, எடுத்தாச்சா? யாத்திராமம் 23, 21 வாசிப்போமா? என் நாமம் உள்ளத்துல நாமம் இருக்கணும். இந்த வசனம் யாரு யாருக்கு எதை பத்தி சொல்றாருங்கிறது வேற விதமான பேசேஜ். இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, உள்ளத்திலே நாமம் இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலும் பிதாவின் நாமம் இருக்கணும், குமாரன் இயேசுவின் நாமம் இருக்கணும், பரிசுத்த ஆவியானுடைய நாமம் இருக்கணும். ஆத்துமால அந்த நாமம் இருந்தாதான் அந்த நாமத்தை நம்ம நினைச்சு ஆத்துமாவிலே மனப்பூர்வமாக ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். இதுவரை நம்ம ஆத்துமாவை சண்டே சர்வீஸ தவிர நம்முடைய அணுகுன வாழ்க்கையில டெய்லி லைஃப்ல ஸ்தோத்திரம் பண்ண வைக்க காலையில மத்தியானம் ராத்திரியில தவறி இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். நம்ம ஆத்துமா வாழணுமா இல்லையா? நம்ம ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படணுமா இல்லையா? நம்ம ஆத்துமா நியாயத்திற்குள்ள போய் கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? அப்படியானால் நாம் ஆத்துமாவிலே ஸ்தோத்திர பலியை செலுத்தி தேவனுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்த இன்றைக்கு உணர்வை பெற்றுக்கொள்ள நாம் தேவ சமூகத்துல எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். எல்லாரும் பைபிள் எல்லாம் அப்படியே கீழே வைங்க, நோட்டு பேனாவெல்லாம் வைங்க. யாரும் யாரோடையும் பேசக்கூடாது, எதை பத்தியும் சிந்திக்க கூடாது. நாம கேட்ட சத்திய தேவ செய்தியினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டு வர வேண்டும். வசனம் தான் சத்தியம், சத்தியம் தான் தேவ செய்தியா கொடுக்கப்பட்டது. தேவ செய்தி கொடுக்கப்பட்டது அப்படின்னா அதன் அடிப்படையில நான் வாழ்க்கையை நடத்தணும். இதுவரை அதன் அடிப்படையில வாழ்க்கையை நடத்தல அப்படின்னா இன்னைக்கு நான் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நான் நல்ல தீர்மானம் எடுக்க உணர்வடைய வேண்டும். ஆவியின் கனியை குறித்த சத்தியத்திலே
உதடுகளின் கனிங்கிற ஸ்தோத்திர பலிய நம்முடைய ஆத்துமால இருதயத்துல செலுத்தணும்னு சொல்லி நாம உபத்தலைப்புல சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சோம். வேத வசனங்கள் ஒவ்வொன்றா வாசிக்கப்பட்டது. நீ உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு என்று எழுதியிருக்கிறது. நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடணும். அது அவருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு செலுத்த வேண்டும். நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தணும்னா அது அவருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு, என் தேவனுடைய நாமத்துக்கு நான் ஸ்தோத்திர பலியை செலுத்தி கொண்டு வருகிறேனா? ஒருவேளை நான் செலுத்தக்கூடிய அந்த ஸ்தோத்திர பலிய தேவனுடைய மகிமையுள்ள நாமத்துக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திர பலிய மனப்பூர்வமா செலுத்தி இருக்கிறேனா? என்னுடைய மனதாலும் செலுத்தி இருக்கிறேனா? என் ஆத்துமாவில செலுத்தி இருக்கிறேனா? சங்கீதக்காரன் என்ன அழகா சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னைக்காவது என் ஆத்துமாவே இன்னைக்கு நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கல, நீ ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? இல்ல அப்படின்னா வருத்தப்படணும், இல்ல அப்படின்னா குத்தப்படணும், இல்ல அப்படின்னா வருத்தப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில உயிர்த்தெழுவதற்கு முன்னால வாழ்ந்த சங்கீதக்காரன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்றான்னா, இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தாருங்கிற சத்தியத்தை கேள்விப்பட்டு விசுவாசத்து இருக்கிறான்னா எவ்வளவு அதிகமா சொல்லணும்? என் முழு உள்ளமே ஸ்தோத்திரின்னு சொல்ல வேண்டாமா? என் முழு இருதயத்தோட என் தேவனாகிய ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேனா? ஏதோ அறகுற மனதோட எப்பயாவது யாராவது சொல்றாங்களே கட்டாயப்படுத்துறாங்களேன்னு சொல்லி செஞ்சிருக்கிறேனா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது மட்டும்தான் இதை செய்யறேனா? என்னாலும் ஸ்தோத்திரிக்கணும்னு சொல்லுங்க. என்னாலும் டெய்லி சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி ஒரு நாள்ல 7 தரம் என் ஆத்துமா ஸ்தோத்திரிக்கணுமே. 7 தரம் இல்லாட்டி குறைஞ்சது 3 வேளையாவது என் ஆத்துமா என் தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறனா? எவ்வளவு வேலை இருந்தாலும் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு நாளைக்கு காலையில 5-10 நிமிஷம், மத்தியானம் 5-10 நிமிஷம், ராத்திரி 5-10 நிமிஷம் என் முழு ஆத்துமா, என் உணர்வு, என் எண்ணம், என் சித்தம் என் தெய்வீக நாமத்தை துதிக்கணும்னு சொல்லி சத்திய அறிவு அடைகிறதா? என்னை உணர்த்தும் ஆவியானவரை. ஒருவேளை என் கையில ஸ்தோத்திர பலி புத்தகமே இல்லை, இப்ப நான் தெய்வத்தை என் ஆத்துமால ஸ்தோத்தரிக்கணும். நான் என்ன செய்வேன்? என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறதுன்னு எழுதி இருக்கிறது. என் உள்ளத்தில் அவர் நாமம் இருக்கிறது என்று நம்மால சொல்ல முடியுமா? பிதாவின் நாமங்கள் எல்லாம் நம்ம மனனம் செஞ்சு நம்முடைய ஆத்துமால கொண்டு போகணும். இயேசுவின் நாமத்தை மனனம் செஞ்சு நம்ம ஆத்துமால கொண்டு போகணும். பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தை மனனம் செஞ்சு நம்முடைய ஆத்துமால கொண்டு போக வேண்டும். இல்லையா? வேதத்துல கண்களை பதிய வைத்து தெய்வீக நாமங்களை கண்டுபிடிச்சு அதை நோட்டுல எழுதி அதை அடிக்கடி கண்ணுல பார்த்து நம்முடைய ஆத்துமால தியானம் பண்ணி நம்ம ஆத்துமாவை தெய்வீக நாமத்தால நிரப்பி அவ்வப்போது அந்த நாமத்தை இருதயத்துல தியானித்து இருதயத்தை ஸ்தோத்திரம் பண்ண வைக்க ஒரு பயிற்சியும் பழக்கத்துக்குள்ள வர நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ள உண்டாயிருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் நான் இனி என் வாழ்க்கையில என் ஆத்துமாவில நீங்க கொடுத்த ஆத்துமாவில இப்படி நாமத்தை ஸ்தோத்தரிப்பேங்கிற அந்த முடிவோடு கூட ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பர் அவர்கள் ஜெபிப்பார். ஆமென். ஆவியின் கனியை குறித்தான சத்தியத்திலே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய ஆண்டவரே உம்முடைய ஆத்துமாவை செலுத்த வேண்டும் என்ற ஆண்டவரே இந்த விலையேறப்பெற்ற சத்தியத்தை உங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்காக கோடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆமென். நன்மை செய்கிற தேவன், ஆமென். பாதுகாக்கிற தேவன், ஆமென். உம்முடைய ஆத்துமாவை கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திர பலி என்ற கனியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஸ்தோத்திரம் நன்மையான பாதுகாப்பான ஸ்தோத்திரம் கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். ஒருவரே தெய்வமான ஆமென். பணிந்து குனிந்து தொழுது கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆத்துமாவில கனி கொடுக்க வேண்டும் என்பதற்கு
ஸ்தோத்திரா. சத்தியத்தை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. ஆமாண்டவரே. உங்களுடைய ஆத்துமாவை கனி கொடுத்து தேவனை அல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் எப்போதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த. கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையை ஆமென். ஸ்தோத்திர பலிகளை ஆமென். மகிமைப்படுத்த கிருபை அளிக்க முடியாது. செபிக்கிறோம். எங்க பிள்ளைகள் செய்யணும், எங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் செய்யணும், நாங்க செய்யணும். ஆண்டவரே ஸ்தோத்திரமான மனப்பூர்வமா உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஆமென். அதை எப்பொழுது எக்காலத்துல ஏறெடுத்து அல்லேலூயா. கர்த்தாவே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்படி செய்யாதபடி ஆமாண்டவரே, ஆத்துமா எக்காலத்திலும் எங்களை ரட்சிக்கிற தேவனை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்த. அல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் எப்பொழுது எக்காலத்திலும் ஸ்தோத்திர பலிகளை ஆமென். மகிமைப்படுத்த கிருபை அளிக்க முடியாது. செபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்திலே அனுதினம் வைத்து கர்த்தாவே அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்த ஆமென். உங்களுடைய ஆத்துமாவுக்கு கிருபை அளிக்க உணர்வை கொடுக்கும்படி செபிக்கிறோம். நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய ஆசையோடு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.